நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த நாகப்பட்டினத்தைச் சேர்ந்த 10 மீனவர்களையும் அவர்களது விசைப்படகையும் இலங்கை கடற்படையினர் பறிமுதல் செய்தனர். இச்சம்பவம் நாகை மீனவர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் இருந்து கடலுக்கு மீன்பிடிக்கச் செல்லும் மீனவர்கள் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையால் தொடர்ந்து கைது செய்யப்பட்டு வருகின்றனர். மேலும் அவர்களது படகுகளும் பறிமுதல் செய்யப்பட்டு அரசுடைமையாக்கப்பட்டு வருகிறது. இதனால் மீனவர்களின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்படும் சூழல் நிலவி வருகிறது. இந்த நிலையில் நாகப்பட்டினம் அக்கரைப்பட்டியைச் சேர்ந்த ஆனந்த் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகில் 10 மீனவர்கள் நேற்று மீன்பிடிப்பதற்காக கடலுக்கு சென்றிருந்தனர். இவர்கள் இன்று அதிகாலை நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் அவர்களை சிறைப்பிடித்துள்ளனர். பின்னர் படகை பறிமுதல் செய்து காங்கேசன் துறைமுகத்திற்கு கொண்டு சென்றுள்ளனர். இந்த நிலையில் இலங்கை கடற்படையினர் நாகை மீனவர்களை கைது செய்யும் போது யாரும் எதிர்பாராத விதமாக இலங்கை கடற்படை வீரரான 41 வயதுடைய ரத்நாயக் கடலில் விழுந்து உயிரிழந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் கைது செய்யப்பட்ட அனைவரும் சிறையில் அடைக்கப்பட வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாகியிருப்பது மீனவர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக மீனவர்கள் தொடர்ந்து இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டு வருவது மீனவ மக்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது.